சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம கிட்ட எல்லா டைப்ஸ் ஆம்பிளிஃபையர் ஸ்பீக்கர்ஸ் அவைலபிள் இருக்கு. வேணும்ன்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரேன், காண்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு பவர்ஃபுல் டால்பி டிடிஎஸ் ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். 7.1 ஆம்பிளிஃபையர் வேணுன்றவங்க நண்பர்கள் இந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். ஒரு பக்காவான டால்பி அட்மாஸ் செட்டப் வந்து இந்த ஆம்பிளிஃபையர் பக்காவாக மேட்ச் ஆகும். உங்களுக்கு ஓடிடியில் மூவி பார்க்கணுன்னா இந்த ஆம்பிளிஃபையர் ஒரு சரௌண்ட் சவுண்ட் தெளிவாகவும் நல்ல ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாலிடாக 200 + 200 வாட்ஸ் வர மாதிரியும், சரௌண்டு ரியர் சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 வாட்ஸ் 150 வாட்ஸ் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா JBL 12 inches 1500 பக்காவாக ரன் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரண்ட் வியூ பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டி ஆகுன்னு. இதில் இன்புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா HDMI, ARC, ஆப்டிக்கல், கோஆக்சல் சப்போர்ட் ஆகும். உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச், மாஸ்டர் கண்ட்ரோல், USB. ஃப்ரண்ட் வியூ பாருங்கள் பக்கா ஒரு கிளாசி லுக்கில் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியர் போகலாம். ஒரு 20 ஆம்பியரில் வந்து டோட்டல் டைப் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு ஹைட் இருப்பாங்க, ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 inches வரும். கோரோட டெப்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 inches கிட்ட வரும். உங்களுக்கு ஒரிஜினலாக உங்களுக்கு வந்து ஒரு 20 ஆம்பியர் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபார்மர் காஸ்ட் வைஸ் பார்த்தா உங்களுக்கு வந்து 7000 கிட்ட வந்து போய்டும். உங்களுக்கு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், மெட்டல் டயோட் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம JJ சரௌண்டோட டால்பி டீகோடர் யூஸ் பண்ணியிருக்கோம். மார்டினோட சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். பேஸோட பஞ்சு செம தெளிவாக உங்களுக்கு இருக்கும். குமாரோட 4 FET வந்து சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். குமாரோட 4 FET பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் சேனலுக்காக ஸ்டீரியோ யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸினோட 8 channel ப்ரொடெக்ஷன் போர்ட் FT003 லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் சரௌண்ட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் பேசிக்கில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 5 சேனல் வரும் உங்களுக்கு. இதில் வந்து 6th சேனல் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் வந்து டவர் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் சப்வூஃபர் வந்து JBL சப்வூஃபர் ரன் பண்ணிக்கலாம். ஓவராலாக வியூ பாருங்கள். ஹீட்டிங் இஷ்யூ வரக்கூடாதுன்றது காரணத்துக்காக ஒரு எக்ஸிட் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம், 2 கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தம் 3 ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கூட ஹீட் ஆகாமல் நல்ல ஒரு மூவி ஒரு 5 hours 6 hours ரன் பண்ணாலும் ஹீட் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஃபேன் வச்சுருக்கோம். ஃபேன் வந்து உங்கள் 12 ஃபேனால் ஆன் பண்ணும் போது கொஞ்சம் நம்ம நார்மலாக வீட்டில் என்ன ஃபேன் சவுண்டு கேட்குதோ அந்த ஃபேன் சவுண்டு உங்களுக்கு கேட்கும். அப்போ தான் வந்து நீங்கள் லாங் லைஃப் போடுறப்போ உங்களுக்கு வந்து ஃபேனோட சத்தம் உங்களுக்கு கேட்கும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா AC மெயின்ஸ் கார்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட், சரௌண்ட் லெஃப்ட், சரௌண்ட் ரைட், சென்டர் சப்வூஃபர் வந்து இந்த செக்ஷனில் வந்துடும். ரியர் லெஃப்ட் ரைட் வந்து இந்த செக்ஷனில் வந்துடும். அவுட்புட் ஆப்டிக்கல், கோஆக்சல், HDMI, ARC, இன்புட் செக்ஷன். ஓவராலாக வியூ பாருங்கள். இந்த ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஆஃபீஸ் சென்னை குளத்தில் இருக்க வந்து விசிட் பண்ணிட்டு டெமோ பார்த்ததுக்கப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஆஃப்டர் ஆர்டர் பேசிக் இது ரெடி பண்ணுறது தான். உங்களுக்கு அடுத்ததாக இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து காம்பனன்ட் இந்த இது ஃபிக்ஸிங்கில் இருக்குது. அந்த ஆம்பிளிஃபையர் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு டெமோ ஒர்க்கிங் இதில் இருக்குது. உங்களுக்கு எல்லா விதமான ஆம்பிளிஃபையர் இருக்குது. 5.1 இருக்குது, 7.1, 2.1 எல்லா மாதிரி ஆம்பிளிஃபையரும் நம்ம ரெடி பண்ணி தரோம். வந்து டேரெக்டாக பாருங்கள், டெமோ பார்த்ததுக்கப்புறம் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆஃபீஸில் எப்போதும் டெமோ ஆப்ஷன் இருக்குது. வந்து டெமோ பார்த்ததுக்கப்புறமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு தெளிவான சவுண்டு உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் வந்து டைரெக்டாக விசிட் பண்ணால் தான் உங்களுக்கு அதோட ஒரிஜினல் சவுண்ட் ரிசல்ட் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். OTT மூவி பார்க்குற பெஸ்ட்டாக பார்த்தா இந்த ஆம்பிளிஃபையர் நல்ல ஒரு மேட்சிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங்.